ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லெட்டரை ஃபுல்லாக படிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அங்கேருந்து அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. அப்புறம் மறுபடியும் அந்த தாத்தா கிட்ட வந்து சொல்கிறார். தாத்தாவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கார் காவேரியை காணுமேன்ட்டு. அங்கே வந்து சொல்கிறாரு, இதை மாதிரி வந்துட்டு காவேரி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நான் போகிறேன், நான் தேட வேணான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா, எங்கே போனானே தெரில அப்படின்னோடனே, என்னடா இப்படி சொல்கிற, அந்த லெட்டரை கொடு பார்க்கலான்னு. அந்த லெட்டரில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த லெட்டரில் வந்துட்டு அவங்க அந்த கான்ட்ராக்டை பற்றி எழுதியிருக்காங்கல்ல, அதனால் வந்து தாத்தாவுக்கு தெரிஞ்சிருமேன்ட்டு மறைச்சிட்றாரு. இல்லை, அந்த லெட்டரில் வேறு ஒன்றுமே இல்லை, நான் போகிறேன், நான் தேட வேணான்னு எழுதியிருக்கா, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே, இப்போ என்னடா பண்ணுறது, நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இதனால் புது பிரச்சனை ஏற்படும், அதனால் நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம், நீ காவேரியை போய் எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டு வா அப்படின்னோடனே, சரி காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளான்னு பார்க்கலாமா அப்படின்னா, அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் நமக்கு தெரியுமேடா அப்படின்னு. இல்லை இருந்தாலும் இருக்கலாம்ல, நான் போய் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னா, சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னோடனே, சரின்னு என்ன பண்ணுறாரு விஜய் வந்துட்டு அவங்க வீட்டு ஓரத்தில் போய் ஜன்னல் வழியாக அப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு பின்னாடி பக்கமாக. அப்போ அங்கே வந்து பாட்டி வந்துடுறாங்க. காவேரியுடைய பாட்டி வந்துட்டு, தம்பி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ செவரில் வந்துட்டு சும்மா லைட்டாக ஏதோ கீறல் இருக்குது, அதை சரி பண்ணணும்னு தாத்தா சொல்லிகிட்டு இருந்தார், அதான் எங்கே இருக்குது நான் பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, எந்த கீறலுமே இங்கே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை அதுதான் தாத்தா சொன்னார், அவரே சரி பண்ணிட்டார் போல், அவர் சொன்னதை ஞாபகம் வச்சு நான் இங்கே வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி இங்கே வரல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, காவேரி வந்தாளா அப்படின்னு. இல்லையே அப்படின்னு பதட்டமாக ஒன்று, இல்லையே என்னாச்சு என்ன, இல்லை என் கூட தான் வந்தா, நானும் அந்த செவரில் போய் கீரலை பார்க்க போகிறேன், அவங்க வீட்டு பக்கம் போகிறேன்னு சொன்னேன், என் பின்னாடி தான் வந்தா, அப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு போயிட்டா, வரவே இல்லை, எப்போதுமே காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லுவா, காலையிலையும் வரல. அப்புறம் அந்த நிச்சயம் நின்று போனதை பற்றிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பசுபதி ரொம்ப எங்கள் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணான், கடைசியாக வந்து நிச்சயதார்த்தம் வேறு நின்றுடுச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, காவேரி இங்கே வரலங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. காவேரி வந்துட்டு காவேரியால் தான் அந்த நிச்சயம் இப்போ நின்றுச்சு அப்படிங்கிறத சொல்லலை. முன்னாடி ஏற்கனவே விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் பசுபதி அரெஸ்ட் பண்ண மாதிரி காவேரி சொல்லியிருக்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ வந்து கங்காட்டெல்லாம் எதுவுமே பேசலை. நர்மதாட்ட வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சா, அப்படி ஸ்கூலுக்கு போகலையா, அதெல்லாம் விசாரிச்சிட்ருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. விஜய் வந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. அவர் எதுவுமே சொல்லலை வீட்டில், காவேரியை காணுனாக்கா அவங்க பதட்டம் ஆகிடுவாங்கன்னு எதுவுமே சொல்லலை. இப்போ நேராக வந்து என்ன பண்ணுறாரு, தேடுறாரு, காவேரியை தேடிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சிட்ருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுபதி வீட்டில் வந்து இப்போ வந்து அன்பரசும் அஜயும் உட்காந்துருக்காங்க. பசுபதி போய் இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு பசுபதி அப்படியே பெரிய டென்ஷனாக இங்கேயும் நின்றுட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. என்னப்பா இவர் எதுவுமே முடிவு சொல்லலை, அவர் பாட்டுக்கு எங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. பசுபதி அப்படியே துமுறாக நடந்துகிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு இவர் கேட்குறாரு, இருடா நீ கெத்தா இருடா, இவர் என்ன நம்மளை வந்துட்டு ரொம்ப இதாக நினைக்கிறாரு அப்படின்ட்டு. என்ன சம்மந்தி வந்தீங்க, எதுவுமே முடிவு சொல்லலை, எங்கேயும் நடந்துகிட்ருக்கீங்க, என்ன விஷயம்னா, உங்களுக்கு அந்த காவேரியை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க அவனை, அவளை சாமானியமாக நினைக்காதீங்க, அவள் 3 வாட்டி கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு சொல்லி இவர் உளறிடுறாரு பசுபதி. 3 வாட்டியா? 2 வாட்டி தானே சொன்னீங்க, ஒன்று உங்கள் சொந்தக்கார பையனோட கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு, இப்போ ஒரு வாட்டி கல்யாணத்தை 2 வாட்டி தானே, 3 வாட்டி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா பசுபதிக்கு உடனே ஒரு முகமே மாறிடுச்சு. அப்போ வந்து காவேரி கம்ப்ளைண்ட் பண்ணது கரெக்டு தான். அப்போ காவேரியை வந்து கடத்தி வச்சுருந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாண நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. காவேரி எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டா, அவங்க நீங்கள் பண்ணது எல்லாமே தெரிஞ்சும் நாங்கள் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கோம் பாருங்க, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீராப்பா எந்திரிக்கிறாரு. அன்பு, வேணாம் இந்த பொண்ணெல்லாம் வேணாம், நாளைக்கு என் பையனையும் இது மாதிரி நீங்கள் கடத்த மாட்டீங்கன்னு என்ன இருக்குது, காவேரி சொல்கிறது தான் அப்போ கரெக்டு போல் இருக்குது, நீங்களே தான் உங்கள் வாயிலேருந்து சொல்லிட்டீங்களே 3 வாட்டி கல்யாணம் நின்றுடுச்சின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீராப்பா எந்திரிக்கிறாரு. உடனே வந்துட்டு அஜய் வந்து கெஞ்சிறாரு, அப்பா இருங்கப்பா, சமாதானம் பேச தானே வந்தோம், இருங்கன்னு. வாடா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பொண்ணு கட்டணுமா, இதோட பெரிய ஆளுங்கள்லாம் நமக்கு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நீ வாடான்னு சொல்லி சும்மா இது பண்ணுறாரு. உடனே பசுபதி வந்து பணிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அன்பு உட்காருங்க, அன்பு என்ன இப்படிலாம் இருக்கீங்க, உட்காருங்க, வந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை, நான் வந்துட்டு அது மாதிரி பண்ணினேன், காவேரி வந்துட்டு எங்கே என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்ட்டு நான் அப்படி கலத்தி வச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பணிவாக பேச ஆரம்பிச்சிட்டார் பசுபதி. இங்கே நான் சம்பாரித்து வச்சுருக்க சொத்தில் என் பையனுக்கு பாதி, மீதி இருக்கிறது எல்லாமே ராகினிக்கு தான்,
இப்போதைக்கு கல்யாணத்தை வந்து சிம்பிளாக சும்மா கோயிலில் வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசப்ஷனை வந்து கொடைக்கானல் நான் பெரிய லெவலில் செய்கிறேன். எல்லாமே என்னோடய செலவில் நான் பார்த்துக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து ராகினியை வந்து இப்போ சிம்பிளாக வந்து கோயிலில் வச்சு தாலி கட்டிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி பசுபதி பேசுகிறாரு. அதை வந்துட்டு உடனே வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அஜயோட அப்பா. நானும் அதை தானே சொல்ல வந்தேன், நீ ஏன் சொல்கிற பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு எல்லா செலவுமே நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த செலவுமே வேணாம் அப்படின்னு. என்கிட்ட என்ன இருக்குது செலவு பண்ணுறதுக்கு, நீ தான் பார்த்தாகணும். எப்படியாவது இந்த இவ்வளோ பெரிய வீட்டு பணம் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து என் பையனை மருமகன் ஆக்கணும்னு தானே என்னோடய எண்ணமே. நீ என்னது அப்புறமே வேணான்னு சொல்கிறது, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. இப்போ வந்து பேசி முடிச்சுட்டாங்க கல்யாணத்தை. சும்மா இந்த வீட்டில் 4 பேர் அந்த வீட்டில் 4 பேர் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் ரிசப்ஷனை மட்டும் பெருசாக வச்சுக்கிறேன்னு எப்படியோ பசுபதி வந்து எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், ராகினி அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டாரு. இதோட இவங்க கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் என்னன்னாக்கா இப்போ வந்துட்டு தேடி பார்த்தாரு, அவரால் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நிவீனுக்கு கால் பண்ணுறாரு. நிவீனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஷயம் இல்லை, உங்களை பார்க்கணும் அதுக்கு. சரி ஆஃபீஸுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நிவீன். இல்லை வேணாம், நான் ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு நிவீன் வந்துடுறாரு. நிவீன்கிட்ட போய் கேட்கணுமாங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. அதுக்குள்ளே நிவீன் வந்துடுறாரு. டக்குன்னு இறங்குறாரு. இறங்கி கிட்ட நிவீன்கிட்ட வராரு. இவர் பைக்கில் வராரு நிவீன். இவங்க கார்லேருந்து இறங்கி வந்து 2 பேரும் எதிரும் புதிருமாக நிற்கிறாங்க. இவர் மனசுக்குள்ளேயே விஜய் என்ன நினச்சிக்கிறாரு, இவனே ஒரு கோளாறு, இவங்கிட்ட போய் காவேரியை பற்றி விசாரிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி குழப்பத்திலே அவர் நிற்கிறாரு. இதோட முடிச்சிருக்காங்க. நிவீனுக்கு என்னன்னாக்கா இவன் என்னத்துக்கு நம்மளை வர வச்சுருக்கான், என்ன விஷயத்தை பேச போகிறாங்கிற மாதிரி அவர் நிற்கிறாரு. இதோட முடிச்சிருக்காங்க மகாநதி. நிவீன்கிட்ட சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு கூடிய எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ விஜய்க்கு. அதாவது விஜய்க்கு என்னன்னா காவேரியை விட்டு கொடுக்க மனசு இல்லை. காவேரியை அவர் விரும்புகிறாரு. காவேரி மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து அவருக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனால் கான்ட்ராக்ட் கல்யாணம் வேறு பண்ணி வச்சுருக்கோம். இவன் வேறு என்னன்னா நிவீன் வேறு இப்போ 8 மாதம் வெயிட் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நேரம் போய் நீ விலகி போயிடணும் அவன்கிட்ட சொல்லவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறார். இப்போ காவேரி எங்கே போயிருப்பா, என்ன பண்ணுறது, அவளை எப்படி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர்றதுன்னு தெரில. ஒரு பக்கம் நிவீன்கிட்ட விட்டு கொடுக்கவும் அவருக்கு மனசு வரல. இப்படியே போயிட்டுருக்கு மகாநதி. இப்போ பார்க்கலாம் விஜயே அவர் நிவீன்கிட்ட சொல்ல போகிறாரா, காவேரி காணுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசுகிறதுக்கு வர சொன்னேன்னு மலிப்பிட்டு விட்டுற போகிறாரா, விஜயே தானாகவே தேடி கண்டுபிடிக்க போகிறாரா என்னங்கிறது தெரில. பார்க்கலாம். மகாநதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. அவங்க வீட்டுக்கு தெரியாமல் பாலிசாக பேசிட்டு வந்துட்டார் விஜய். வேறு ஒருத்தங்களாக இருந்தால் டக்குன்னு போயிட்டு உங்கள் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் யோசிக்கிறாரு. அவங்க யாரும் பாவம் வயசானவங்க கஷ்டப்படக்கூடாது, லேடிஸாக இருக்காங்க அப்படின்ட்டு அதையும் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் காவேரியை பற்றியும் நினைக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாவமாக இருக்குது அந்த மனுஷனை பார்த்தா. விஜய் குழம்பி போயிருக்காரு. நிவீனுக்கு அதை தாண்டி குழப்பம். இவன் என்னத்துக்கு நம்மளை வர வச்சுருக்கான் பேசுகிறதுக்கு, என்னவாக இருக்கும், ஏதோ காவேரி விஷயமாக தான் பேச வர சொல்லியிருக்கான், அது என்னவாக இருக்கும்னு இவர் குழம்பி போய் நிற்கிறாரு. இந்த பக்கம் அஜய்க்கு பேசி கல்யாணத்தை முடிச்சிட்டாரு அவங்க அப்பா. எப்படியோ பசுபதியோட சொத்து ஃபுல்லாக நம்ம ஆட்டையை போடணுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. பசுபதியே ஒரு கேடினா அதை தாண்டின கேடியாக இருக்கார் அவர். ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்து தாத்தா ஒத்துக்க போகிறது கிடையாது நம்ம ராகினியை வந்து அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு. விஜயும் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். இதனால தானே, இந்த பிரச்சனையால் தானே காவேரி வீட்டை விட்டு போயிருக்கா. பசுபதி இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வரக்கூடாதுன்னு அவர் ஒரே போட போகிறாரு. இது என்ன போய் எப்படி கதை முடியுங்கிறது தெரில. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இன்றைக்கி இருக்குது மகாநதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.